ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டொமேட்டோ புலாவ் சேர்க்குறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம இதெல்லாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், 2 காஷ்மீர் மிளகா எடுத்திருக்கேன், புதினா, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு துண்டு. இப்போ இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு இது போடுறேன். நான் 2 வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆனியன் நல்லா சாட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது நல்லா ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன், நான் கலருக்காக போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகி அப்பீடைசிங்காக இருக்குது கலரு. இப்போ நம்ம இதில் புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நான் 1/2 hour முன்னாடியே சோக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். நான் 3.5 கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நம்ம இதில் புதினா ஆட் பண்ணிக்கலாம். நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதை கவர் பண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. டொமேட்டோ புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். டொமேட்டோ புலாவ் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.